கிடையாது, என்னை அடித்தது கிடையாது. அண்ணா, உங்களுக்கு எப்படி அண்ணா மனம் வருகிறது? இப்போது எனக்கு உரம் என்று சொல்வதற்கு யாருமே கிடையாது அண்ணா. உங்களை விட்டு என்னால் முடியாது அண்ணா. ஐயோ, அந்த பாவத்தை அண்ணா, உங்க கரத்தால் இப்படி எல்லாம் செய்வதை விட இந்த பாவியை நீங்கள் சாகடித்து விடவும். எந்த அண்ணனும் செய்யக்கூடாத வேலையை செய்யக்கூடாது. மரியாதை சொல்லு. அந்த பூவை எடுக்க முடியுமா? முடியாதா? வேண்டாண்ணா, என்ன விட்டுடுங்கண்ணா. வேண்டாண்ணா. பாவத்துக்கு மேல பாவத்தை செய்யுது. தாலி அறுக்க முடியுமா? முடியாதா? என்னால முடியாது. ஐயோ, வேண்டாம், வராதீங்க. வேண்டாம் அண்ணா, விட்டுடுங்கண்ணா. அண்ணா, வராதீங்க. வேண்டாண்ணா. அண்ணா, அப்படி ஒரு வார்த்தை செய்யாதீங்க அண்ணா. அடி பாவி, எந்த ஒரு அண்ணனும் செய்யக்கூடாத வேலையை செய்யக்கூடாது. தாலி அறுக்க முடியுமா? முடியாதா? முடியாது, 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 முடியாது அண்ணா, முடியாது. என்னை எப்படி எல்லாம் வளர்த்து வந்தாய் அண்ணா. இப்படி ஒரு காரியம் உன் கரத்தால் நீ செய்ய வேண்டுமா அண்ணா? எப்படின்னா என்ன சோம இது உணவு கொண்டு வண்ண வண்ண போட்டி வைக்க கூடாது. இதுதான் அவருக்கு நிரந்தர போட்டி. வாடா போன் பண்ணி சொல்றியா? இங்க வர அங்க வரேன் சொல்றியா? எத்தனை இனி முதற்கொண்டு வண்ண வண்ண ஆடியை முடிக்க கூடாது. இதான் அவளுக்கு நிரந்தர இனி முதற்கொண்டு இவ அரண்மனை விட்டு வெளியே வரக்கூடாது. ஏன் தெரியுமா? நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? வேலைக்கார நீ என்ன சொல்ற? நான் தான் சொல்லணும். நீ ஏன் சொல்ற? இனி முதற்கொண்டு ஏன் தெரியுமா? நாட்டு மக்கள் அனைவரும் அவர்களுடைய வேலைகளை பார்ப்பதற்காக வெளியே போவாங்க. அவங்க வெளியே போகும்போது எதிர வந்தா என்ன சொல்லுவாங்க? பார்த்தாயா சங்கருடைய சங்கருடைய தங்கை இந்த தாலி அறுத்த முண்டை 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 இந்த தாலி அறுத்த முண்டவரா இவள் எதிரே வருகிறாள். இவன் வரும்போது நம்ம போகணும். போகின்ற போது போகின்ற வேலை கூடி வருமோ வராதோ என்று மனசுல ஒரு அச்சம் ஏற்படும். அச்சம் ஏற்படும். அதனால முக்காடனி நீங்க வாடாங்க. டைலாக் வரல வடிடா.
எனக்கு வரலன்னு உங்க அடிக்கணும் உன்னை அடிச்ச உடனே அங்கிருந்து ஏறுதா எனக்கு டைலாக். டேய் முக்காடணிந்து மூளையிலே முடங்கி கிடக்க வேண்டுமோ வெளியே வரக்கூடாது விடக்கூடாது வெளியே வரக்கூடாது வெளியே வரக்கூடாது. ஏய் முக்காடு அணிந்து மூளையிலே முடங்கி கிடக்கிறோம் இவன் வெளியே வந்தா இவ இருப்பா. ஆனா நீ காவலில் சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். காவல்ல சர்வ ஜாக்கிரதை. என்ன சொன்ன சொல்லு இப்போ. சர்வ ஜாக்கிரதை. தமிழ் தானே பேசுறேன் நான், ஹிந்தி மலையாளம் நான் தெலுங்கு இங்கிலீஷா பேசுறேன். சர்வ ஜாக்கிரதை. பாட்டுபாடியே சாவடிக்க பாடுபடியா வெளில வசம் விட்டாக்கா மென்டலியா என்ன அடிக்கிற மென்டலியா விடாங்க. சர்வ ஜாக்கிரதை. சர்வ ஜாக்கிரதை. ஜாகிர் கேட்டா ஜாகிர் அங்கே சொல்றாமா எந்த நேரம் போன் எங்கதான் வந்து தெரியல. போன் உள்ளது இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ படிக்கிறான். போன் எத்து முறான் ஆகுனா எங்கதான் வருது எங்களுக்கெல்லாம் வரலடா அந்த மாதிரி போன். நீ ஏடா சொல்ற அந்த வார்த்தை? அத சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. உனக்கு ரொம்ப தகுதி. உனக்கு வேற மாதிரி வருது. 24 மணி நேரம் போன் பேசி கிடக்குறாள் நீ தான். நான் என்ன கிடக்குறேன் மத்தவனை வாழ வச்சு வாழணும்னு நினைக்கிறேன்டா. அதான் அந்த கடவுள் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கிறேன். ஒருத்தனை அழிச்சு வாழணும் மனசார நினைச்சது கூட கிடையாது. காவல சார் சர்வதா ஜாக்கிரதை. என்னது உனக்கு சொல்லி சொல்லி எனக்கு மாத்திரம் போடுதா. சிறந்த டைரக்டர், சிறந்த கதையாசிரியர். இந்த காட்சி வரலன்னா அடுத்த காட்சி. டேய் வடங்க உன்னை அடித்து விட்டேன் என்ற கோபம் வேண்டாம். வரட்டா உங்களுக்கு இப்பேற்பட்ட நிலைமை, உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்குமே ஏற்படக்கூடாத நிலைமைத்தனமா? நீங்களோ ஒரு நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து ஒரு பேரரசை மணந்து முதலில் வந்து இப்படி நீங்கள் விதவி கோலத்தில் காட்சியளிக்கிறீர்கள். அதுவும் உங்கள் உடன் பிறந்த அண்ணனே ஆளாக்கினார் என்றால் இந்த கொடுமை வேறு எந்த ஒரு பெண்ணுக்குமே ஏற்படக்கூடாதமா? இதற்காக அன்றே பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மதியை மாற்றலாம் ஆனால் தலைவிதியை யாராலுமே மாற்றவே முடியாது. உங்களுடைய தலைவிதி இப்படி என்றால் அதை மாற்ற யாராலமா முடியும்? அம்மா நானும் சின்ன வயசு இந்த அரண்மனையில வேலை செஞ்சு வரமா என்ன ஒரு வேலைக்காரனாக நினைக்காம உங்கள் வீட்டு பிள்ளைய நினைச்சு என்ன வளர்த்து வந்தீங்க. அந்த நன்றியை நான் எப்பவுமே மறைக்கவே மாட்டேனம்மா. அந்த நன்றிக்காக ஏதோ என்னால் ஒரு சின்ன அம்மா இதை பிடிக்கம்மா. அது மட்டும் கிடையாது, உங்களை இந்த நிலைமை பார்க்கும்போது உங்களுக்காக இன்னும் எவ்வளவோ உதவி செய்த எனக்கு ஆசை. என்னால் முடியல, ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி இதை வச்சுக்கமா. திக்கற்றலுக்கு தெய்வம் தான் துணை என்று சொல்வார்கள். தெய்வம் போல் அமர்ந்திருக்கிறார்களே இந்த மக்கள், இவர்கள் உங்களை ஆதரிப்பார்கள். அவரம்மா